முருகன் கோல்டு கவரிங் அனைத்து கோவில் சாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் சாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித கொலு பொம்மைகள் பல ரகங்களில் கிடைக்கிறது. முருகன் கோல்டு கவரிங் எண் 101 டி சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 9994462580. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்-வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்டா வெஜ்ஜி, பாஸ்டா நான்-வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 9442972960. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் IAS அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். TNPSC, பேங்க், போலீஸ், TET, SSC, RRB ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440. இந்த நிகழ்ச்சிகளில் மத்தியில் ஒரு சிறிய மாற்றமாக இன்று மட்டும் இந்த நிகழ்ச்சி 7:35 நிமிடங்களுக்கு இன்று ஆரம்பமாகின்றது. வழக்கம் போல் அடுத்த வாரம் 7 மணிக்கு ஆரம்பித்துவிடும் என்று கூறி 24வது எபிசோடை சுமந்து பல சோகங்களை துடைத்து அனைவரையும் தன்னுடைய இசையால் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய 5000, 6000, 7000 மேடைகளுக்கு மேலாக தென்னகத்தில் பாடி புகழ்பெற்ற ஒரு தரமான இசைக்கலைஞன், முறைப்படி இசை பயின்ற மாபெரும் இசை ஆசிரியர், பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை தென் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உருவாக்கி ஒரு இசை கலைஞர், வட்டார ஊர்காவல் படை தளபதி சடகோப நம்பி அவர்களையும், தாளவாத்திய கலைஞர் ராகவன் அவர்களையும், தம்பி தங்க ராஜேஷ் கீபோர்டு அவர்களையும் உங்கள் மத்தியில் வரவேற்று இதயம் தொடு இன்னிசை நேரலை நிகழ்ச்சியின் சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று மார்கழி 1 அப்படிதானே, மார்கழி 1 அதை சிறப்பிப்பதற்காக அவர் பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியில், ஏன்னா சோசியல் ஒர்க்கு ஹோமுக்கு கூட இன்னைக்கு அனாதை இல்லங்களுக்கு கூட நிறைய உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பல்வேறு பணிகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய நம்பி அவர்கள் இன்று நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். மார்கழியை வரவேற்று அதனுடைய இதமான பல இதங்களை சொல்வதற்காக இன்று பாடல் வழியாக உங்களிடம் ஆண்டாளுடைய திருப்பாசனம் பாசுகிறார்கள். மார்கழி குளிரில் மனம் பூத்திருக்க, வாசல்தோறும் மலர்கள் சிரித்திருக்க, ஜில்லென்ற பனித்துளிகள் முத்துக்களாய் கண்சுமிட்ட, மாக்கோலத்தை வலம் வரும் எறும்புகள் வரிசை கட்ட, வண்ண தூவலாய் முற்றங்கள் முகமலர, இல்லத்தரசிகள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். மா தொலைக்காட்சியின் சார்பாக அனைவர் வீட்டிலும் செல்வமும் கல்வியும் தலைத்தோங்க வாழ்த்தி உடனே நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? உடனே போயிடுவாங்க, அசத்திருங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, நீரழ போதுமே போதுமீனோ நீரிழகி, சீர்வல்குமாய் வாடி செல்வச்சிறுமீர்கள், சீர்வல்குமாய் வாடி செல்வச்சிறுமீர்கள், கூர்விய கொடும் தொழிலும் நந்த கோபன் குமரன்,
அந்த அம்மா இட்லைனா உலக புகழ் பெற்ற இது எழுதியிருக்காங்க அந்த ஆண்டாள் திருப்பாசனம். இதயத்தின் செல்கள் அத்தனையும் வெட்டி விட்டது. இந்த சொன்ன அந்த சங்கதிகள் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக கண்ணனின் கண்கள் இரண்டும் கருணையுடன் இவ்வுலகை கண்காணிக்க, கீதங்களில் கூட அவனின் திருவிளையாடல் திக்கெல்லாம் ஒலிக்க, பக்தி மனம் கமல சிரித்த முகம் சிங்கார கண்ணனை தொழுது வருகின்றார் சடகோப நம்பி. மாயா மாளவ கவுள ராகத்தில் அமைந்த பாடல். மாயா மாழவ கவுள 15வது மேளகர்த்தா ராகம், அதாவது தாய் ராகம்னு சொல்லுவாங்க. ஷட்ஜமம், சுத்த ரிஷபம், அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காகர நிஷாதம் என்று 7 ஸ்வரங்கள் தாய் ராகம். அதிலிருந்து நிறைய ராகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ரேவகுப்தின்னு ஒரு ராகம், அதுல இருந்து கிளை வேர்கள் நிறைய அப்படியே வருது. ஆமா, இந்த ராகத்தை மூல சொல்லி கொடுப்பாங்க. எந்த குருட்ட போனாலும் சரி. இப்போ என்கிட்ட ஒரு மாணவன் படிக்க வரான்னா, ஒரு மாணவி படிக்க வரான்னா, இந்த ராகத்துல தான் எளிதாகவும் இருக்கும். அது மாதிரி தெய்வீக படங்கள் தெய்வத்தெல்லாம் காமிக்கும் போது இந்த ராகத்துல தான் பெல்ல போடுவாங்க. பெல்ல போடுறது மாறவே மாறாது. நான் தெரியாத விஷயத்த சொல்றேன். போடுங்க தம்பி, அப்படியே ஒரு பெல். அந்த பெல் இந்த ராகத்தை தவிர இந்த ராகம் போட முடியாது. தெய்வ படங்கள் தெய்வத்தை காமிக்கும் போது திடீர்னு கண்ணன் வருவாரு. யார் வந்தாலும் இந்த பீஸ் தான் வரும். பரவட்டும், நம்ம மாட்டியும் வருமா? போலாமா? உடனே வாங்க, உடனே போயிருவோம். கண்ணா 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 கண்ணா, கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை, கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை, கூப்பிடும் குரல் கே
தாழ் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள். வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள். வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான். கோதையின் திருப்பாவை வாசகம் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார். போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கண்ணா 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 கண்ணா. ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா. ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா. கண்ணா 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 கண்ணா. சரிகமா சரிகம பதனிதா சானிரபமரிசா. இதே ராகத்துல வேற என்னெல்லாம் கிடைக்கும் பாடல்கள்? மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா நீலியம்மா. கலமேல மணிமகுடம் தாய்வந்த பூங்கரம். நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பறிக்க வைக்கும். பொன்ன நினைச்சபடி அதாவது முறைப்படி இசை பயின்றவர்களால் தான் தண்டவாளத்தை விட்டு வண்டி இறங்காம ஓட்ட முடியும். ஆமா அதனால தடப்படம் இறங்கி அதை மட்டும் ஓடி வைக்கிறது. அதாவது அதுதான் சங்கதி. அந்த விஷயம் சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் இப்படிலாம் பண்ண முடியாது. வேற என்ன இதில் ஏதாவது இருக்கா? இதே ராகத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேற பாடல்கள்? இதுல பாட்டு நிறைய பாட்டு இருக்கு. ஏன்னா இப்போ உடனே சொல்லிடலாம் அந்த மாதிரிம்மா அப்படின்னு தந்தி வரும் நேரம் சங்கமத்தின் ராகம் இருக்க. கமபத நீசா நிசனித பாமக பாதபமப சரி 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 பாதபமப சரி சரி சரி. தந்தி வரும் நேரம் செமையா இருக்குல்ல? வேற லெவல் என்ன அப்படியே ஒரு 3 பாட்டை ஜம்முன்னு எடுத்து போட்டாச்சு என்ன? தோண்ட தோண்ட வந்துட்டு இருக்கு. வைரச்சுரங்க மாதிரி வரிகள். இதுலதான் நம்ம பாட்டு முறைப்படி சங்கீதம் படிக்கும் போது சரி கம பத நிச சா சா தனி சரி சானி ரப சானி ரப மயதி. சரி கம பத நிச சா சா தனி சரி சா சரி சா சரி சானி ரப மப தனி சரி சானி ரப சானி ரப மயதி. சரி கம பத நிச சா சா தனி சரி கரி சரி சரி சானி ரப மப தனி சரி சா சரி சா தனி சரி ரப மப தனி சரி சானி ரப சானி ரப மயதி. சரி கம
உலக லெவலில் பார்க்குறாங்களா, கேட்டு படிச்சுக்கிட்டுமே. இந்த வரிகளை இந்த ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, பயிற்சி பண்ணோம்னா மேல் ரேஞ்சு. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகிறது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சொல்கிறது, எந்த ரேஞ்சினாலும் மேலே போய்க்கலாம். அந்த ராகம் தான் இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ உச்சத்தினாலும் போய்க்கலாம். உண்மையிலேயே நாமும் பல ஆயிரம் எபிசோடுகளை தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிறவியில் பெற்றவன். சரிண்ணே, நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களோடு இணைந்து நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம நிகழ்ச்சி வழங்குறவங்க பேரை நம்ம நல்லா உச்சரிச்சு அழகா சொல்லணும்னா கண்டிப்பா. ஏன்னா இத்தனை எபிசோடுகளுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நேர்களை மகிழ்விக்கக்கூடிய, ஏன்னா எவ்வளவுதான் உணவு நல்லா இருந்தாலும் அதை வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு தட்டு வேணும், ஒரு பாத்திரம் வேணும். எங்களுடைய இத்தனை சிறப்புகளையும் தாங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய கதாபாத்திரங்களாக எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன்ட் IAS அகாடமி, முருகன் கோல்டு கவரி, மகாத்மா காந்தி பள்ளிக்கூடம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முருகன் கோல்டு கவரி நெல்லையப்பர் சுவாமி கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. வளைகாப்புக்கு சிறப்பான அந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் பாரம்பரியமாக பல தலைமுறைகளாகவே நம்ம திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை விட அவர்கள் இருக்கக்கூடிய சிறப்பு, கோவிலுக்கு தேவையான கொடைகளுக்கு, அந்த சாமிகளுக்கு தேவையான குமரத்தாடிகளுக்கு தேவையான அத்தனை பூஜை உபகரணங்களும் ஆடைகளும் பொருட்களும் அங்கி சல்லடம், சலங்கை, சாமியாடிகள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, இப்படி எல்லாத்தையுமே விற்பனை செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஆன்மீக பொக்கிஷம் என்று முருகன் கோல்டு கவரிங்க நம்ம சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சடகோடம்பி அவர்களுக்கு பழக்கமான நண்பர்கள் தான் இந்த நிகழ்ச்சி கொடுக்குறாங்க. நேரலையில் தொடர்ந்து 24 வாரங்கள் எந்த ஒரு தொலைக்காட்சியும் செய்யவே இல்லை. இத்தாலியன் கேக் ஷாப், ஆமா, IAS அகாடமி, முருகன் கோல்டு கவரி, மகாத்மா காந்தி பாரம்பரியமிக்க மகாத்மா. அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம வணங்கணும், போடணும். நெல்லை மாவட்டத்தில் நம்ம பாரதியார் திருவள்ளி டவுனில் பாரதியார் ஒரு பொக்கிஷம் வள்ளி சுப்பையா, திருமதி வள்ளி திரு மிகு மதிப்பிற்குரிய சகோதரர் சுப்பையா அவர்களை வாழ்த்தி, அருமை சகோதரர் ஆமாம் அதான் அவர் பாட்டு போடுறாரு. வானம் வற்றி போய்விடவில்லை, மேகங்கள் எத்தனை சூழ்ந்தாலும், இழுத்தடிக்கும் இடிகள் எத்தனை இடித்தாலும் நிகழ்ந்தாலும் இந்த வானம் நொறுங்கி போய் விடுவதில்லை. இருண்ட பின்புதான் நட்சத்திரங்கள் ஒளிர ஆரம்பிக்கின்றன. கண்டிப்பாக இருண்ட பின்புதான் நட்சத்திரங்கள் ஒளிர ஆரம்பிக்கின்றன. மனதில் சோக இருள் சூழ்ந்து அழுத்தும் பொழுதுதான் உங்கள் திறமை மிளிர ஆரம்பிக்கின்றன. ஆமா, எத்தனை சோகங்கள் வந்தாலும் விழிப்போடு கடந்து வாருங்கள். உங்களை காலம் கடிவோடு வரவேற்று இந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் பொதிந்ததாக மாற்றிவிடும். இதே இன்னிசை நிரலை நிகழ்ச்சி 24 எபிசோடுகளை மிக சிறப்பாக கொண்டு போகக்கூடிய சடகோடம்பர்களை வாழ்த்தி, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான். இந்த வரிக்கு மேட்சா பண்ணி ஆமா, மாவீரன் படத்துல இருந்து நீங்க பாட்டு கொடுக்க போறேன்னு வந்த உடனே என்ன சொல்லிட்டீங்க, அண்ணா இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு சொல்லி அந்த பாட்டுக்கு அப்படியே ஒரு பிரிண்டேஷன், அந்த அறிமுகத்துக்கு ஒரு பாலிஷ் போடுற மாதிரி, இந்த பச்சை பிள்ளைக்கு பவுடர் போட்டு வச்ச மாதிரி, ஒரு சின்ன கண்மை வச்ச மாதிரி நான் சில வேலைகளை செஞ்சு உங்களை பத்தி சொல்லியிருக்கிறேன். இதே என்னோட இனிஷியேட்டிவ் மகாராஜா, நம்ம கேமராமேன் மகாராஜா, மா டிவியினுடைய டைரக்டர் ராஜா, அப்புறம் தங்கராஜேஸ்வருடைய அப்பா தம்பி குமார், அப்புறம் நம்ம மியூசிக் நமக்கு அவர் சொல்லணுங்க, நம்மளுடைய ஆடியோ பேர் ஸ்ரீ குமரன் ஆடியோ சுப்பிரமணியம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது அவரை பார்க்குறேன், அங்கே உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பார். அதெல்லாம் பார்த்து தான் நம்மளாம் ஒரு மாதிரி அவன் சொல்லிட்டு இதயம் தொடும் இன்னிசை நேரலையில் உடனே வந்துடுறீங்களா, உடனே போயிருவோம், வானத்தையும் பூமியும் பார்த்து அடித்து கலங்குங்க. ரெடியா? உடனே போயிருமா? உடனே வாங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன்,
மகாராஜாகவே மாறிட்டேன் அப்படியே பார்த்து ரசிச்சு. ஓகே, இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன் ஐஎஸ் அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி இணைந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சடகம நம்பியின் இதயங்களும் இன்னிசை நேர நிகழ்ச்சி. கச்சேரிகளை நிறைய பாடிட்டு இருக்கீங்களா? திருமணம், சடங்கு, கோவில் கூட, அப்புறம் வரவேற்பு நிகழ்ச்சி, திறப்பு விழா நிகழ்ச்சின்னு சொல்லி அப்படியே போறீங்கல்ல. இதுல சில கச்சேரிகளை நீங்க லைவா பாடிட்டு இருக்கும் சில மறக்க முடியாத அனுபவங்கள், சுகமான அனுபவங்கள்லாம் நடந்திருக்குங்களா? அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இந்த சிம்பிளாக தான் கேட்டுதான் கச்சேரி. அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து, அப்போ பாட்டுக்கு நானே பாட்டு போடணும்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000-25,000 கச்சேரி தான். பாட்டுக்கு நானே எல்லா பாட்டுமே எனக்கு தெரியாத பாட்டுன்னு இல்லாமல் எதுவும் நான் பாடிடுவேன். அதை ஆண்டவன் கொடுத்த வரோம் சமாளித்து பாடணும்னு வச்சுக்கோங்களேன். நான் கிளாசிக்கல் மறுபடி படிச்சோன்னா தயார் பண்ணி வச்சுட்டே இருப்பேன், சேர்ப்பேன். அப்போ வரும்போது திடீர்னு வந்து பாட்டும் நானே போட்டே ஆகணும். இந்த பாட்டு ரொம்ப கடினமான இதா? பாட்டை உட்காந்து பாருங்களா, உங்களுக்கே நெஞ்சு வலிக்கும். அப்படி இருக்கும் பாட்டு பார்க்கும்போது. குரான் நீங்கள் ரைட்டு போட்டு பாருங்க. ஆமாம், அது உடைச்சு இப்படிங்கிறது. அப்படி வரும். ஆமாம் ஆமாம் அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டுட்டு ஏதால உட்காந்துருக்காரு. உட்காந்து கோடிமலைகள் அந்த பாட்டு. இந்த பாட்டு கோடிமலைகளில் அந்த பாட்டு. கோடிமலைகளில் கொடுக்கும் மலை அந்த மலை எப்பப்பா அப்படி மாதிரி அந்த படத்துல அந்த மாதிரி ஏதால ஒருத்தர் வேணும்னே அதெல்லாம் அதுக்கு சொல்றேன். இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம வந்து பாட்டு ஒரு பக்கம் போடணும், நிப்பாட்டுன்னு சொல்லாம நகைச்சுவையும் போடணும். பாட்டு நீ நிப்பாட்டுன்னு விடாது, பாட்டு நீ நிப்பாட்டு சொல்லக்கூடாது. நீ பாட்டுன்னு சொல்லு. நீ பாட்டு நீ பாட்டு ஐயா, நீ பாட்டு ஐயா. பாட்டையானா பாட்டே இல்ல, பாட்டுக்கு ஐயா. நீ பாட்டே கிடையாது, பாட்டு ஐயா. அப்படி போட மகாராஜா சொன்ன மாதிரி அந்த பாட்டை படிங்க. எதுன்னு? கோடிமலை. கொங்குமணி நாட்டினிலே அமர்ந்த மலை அந்த மலை தேவாதி தேவரெல்லாம் அருள் புரியும் மருத மலை. அப்படி மேல மேலும் ரொம்ப கஷ்டம். அதனால அதான் சொல்லுவான். இதுதானே சரி, ரொம்ப பிரமாதமா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, ஊரை விட அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி சிலுக்க வச்சிருக்கீங்க. பிரமாதமா இருக்கா? அந்த முறைப்படி இந்த ராகங்கள்லாம் படிச்சதுனால கேட்டாலும் உங்களால கொடுக்க முடியும். அந்த ஆளு ஒரு 500 ரூபாய் வேலை கொடுத்தாரு. கொடுத்து பாட்டுனாலே பாடி ஆகணுட்டாரு. கொஞ்சம் அந்த கரோக்கி ஒன்று இருந்தது, அதை போட்டு பாடி சமாளிச்சிட்டேன். சொல்லுங்க. சரி, பாடல்கள் இத்தனாயிரம் பாடல்களை மேடையில் பாடிட்டிருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கு பிடித்த இதயத்திற்கு நெருக்கமான அந்த ஏதாவது ஒரு 2 பாடல், ஒரு பாடல் இருக்குமா? அது என்ன பாடல்? அது நிறைய பாடல் இருக்கு. அதில் சிறந்த பாட்டு வந்து ஒரு டி மேஜர் பிடிக்கிறது. ஒரு டி மேஜர் தான். ஜனனி ஜனனி ஜகமே யகுமே ஜகத்காரணி பரிபூரணி ஒரு மாமழுவும் திருபூம் விரையும் தடைவாகுடலும் விரைவாகனம். இந்த பாடம் அது கேட்கலையே மூளையில மண்டையில எங்கேயாவது வலிகள் இருந்தா கூட அது அப்படியே
அது ரிலீஃப் ஆகிற மாதிரி ஒரு கல்யாணி ராகத்தோட சிறப்பு என்னன்னா இருக்குல்ல, பாட்டுல உள்ள அந்த வரிகள் புரியுதோ இல்லையோ, ஆனா கேட்கும்போது இதயமா இருக்குது. இசை வந்து இந்த மன நோயை வந்து சரி பண்ண, மனநோய், நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட மன இருக்க எல்லாத்துக்கும் சரி பண்ண. கொரோனா எல்லா கொரோனா உள்ள இடத்துலையும் அவ்வளோ ஆஸ்பத்திரிலையும் இசை தான் போட்டிருக்காங்கன்னா பெரும்பாலும் இளையராஜா இசையமைப்பு இந்த பாட்டு தான் போட்டாங்க. இசை மருந்து. அப்படி இசை மருந்து. என் பாடல் சேய் கேட்கும் விருந்தாக, என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். மிகவும் சிறப்பு, அருமை. ரொம்ப பேசணும். இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன் ஐஎஸ் அகாடமி, முருகன் கோல்டு கவரி, மகாத்மா காந்தி பள்ளி இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சி 24வது எபிசோடாக மலர்கின்றது. குருவாயூரப்பா, இந்த யுக பூமியின் குருவும் நீயே, குழந்தையும் நீயே, ஞான பிழம்பே, ஞானச் சுடரே, ஞான ஒளியே, யாவுமான அத்தனையும் நீயே, கண்ணா குருவாயூரப்பா என்று அழைக்கிறார் சடகோப நம்பி. இந்த குருவாயூரப்பா குருவாயூரப்பா பாட்டு வந்து புது புது அர்த்தங்கள். அதை வெஸ்டர்ல மிக அருமையாக தங்கராஜேஷ் வாசிக்காரு. அது ரொம்ப கஷ்டமான பீஸ். கீபோர்ட்ல ராகமும் சிறப்பாக பண்ணுறாங்க. கலக்குங்க.
வேற என்ன திரையிசை பாடல்கள் ஏதாவது இருக்கா? ஏதாவது முடியுமா? இந்த பொதுச்சேரி கச்சேரிய கஜக பற்றி ஒண்ணு புரிஞ்ச பாடுதான். ஒரு டைகராச்சாரி வரதாச்சாரி படிச்சு அது பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் 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 சிக்கு பம் ச பம் ஒரு கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு சகதம் தம் கணிக்க ரொம்ப ஸ்பதிக்கீங்க நம்மள. இது என்ன ராகம் அது என்ன ராகம் கொடஞ்சு அடிக்கீங்களா? அது அப்பப்ப மகாராஜாவா நைஸா வச்சிருக்கீங்க. அதுக்கு இல்ல லைவ்னா நம்ம வந்து சாதாரண லைவ் கிடையாது. சப்ஜெக்ட் இல்ல, விஷயம் இருக்குல்ல. ஆமா, விஷயம் இருக்குல்ல. ஓகே, அடுத்த பாடலுக்கு போவோமா? நேர்களை இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியோ ஐஎஸ் அகாடமி, முருகன் கோல்டு கவரிங் மற்றும் மகாத்மா காந்தி பள்ளி இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதயம் தொடும் இனிசிய நேரலை நிகழ்ச்சி சடகோபு நம்பியால் 24 எபிசோடுகளை கடந்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சியின் வாயிலாக தொலைக்காட்சி முன்பு பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் அடுத்த ஒரு இசை விருந்தாக மலர்கின்றது. ஆடலும் பாடலும் அரவணைத்து பயணம் ரொம்ப பிரமாதம். இந்த ராகம் சிந்து சொல்லுங்க. சிந்து பைரவி ராகம். அந்த சிந்து பைரவி நிறைய ராகம் அந்த இடம் கொடுத்துட்டே இருக்குங்க. அதாவது இப்போ நம்ம பிள்ளைகிட்ட பாசமா இருந்ததுன்னா பொண்ணோ பையனோ பாசமா இருப்பாங்க. இப்போ நம்ம மாட்டிவி எல்லாரும் என்ன எப்படி பாசமா இருக்காங்க தம்பி மேல அப்படியாவது கேட்கும் போது டவுட்டா இருக்குண்ணே. எல்லாரும் பாசமா இருக்காங்க நம்புறேன். ராஜா ரொம்ப பாசமா இருக்காரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல சிந்து பைரவி ராகம் வந்து நல்ல இடம் கொடுக்கும். என்ன டியூன் பண்ணாலும் ரொம்ப அருமையா வரும். இந்த ராகத்தை அமைஞ்ச பாடம் இந்த பாட்டு பாடுனதுக்கு அப்புறம் நான் பாடுறேன் ஒரு ஆறு பாட்டு. ஆடலுடன் பாடலை கேட்டு இந்த பாட்டை முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சே உடனே பாருங்க. ஆடலும் பாடலும் அரவணைத்து பயணம் செய்ய தாளமும் நடனமும் தாவி உள்ளே வந்து நம்மை ஆடச் செய்யும் அருவி பாடல் இசை தூரல்கள் எல்லோரையும் நினைக்குதே இதயம் தொடும் இன்னிசை நேரலையில் இந்த பாடலின் நாயகன் சடகோபு நம்பி இதோ மகிழ்விக்கிறார். கச்சேரியின் நாயகனே அவர்தான். கலக்கு நம்பி போலாம் உடனே பெறலாம். ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலே சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலே சுகம் சுகம் சுகம். ஆதிரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடல் கேட்டு சுகம் சுகம் சுகம். ஆசைகளும் பார்வையிலே ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணறியில் பெண்ணை குடியேறு கையறியில் இடமை தடமாறு தென்னையில நீரில் மரமாக ஒன்று நான் தரமாயிரமாக. கண்ணறியில் பெண்ணை குடியேறு கையறியில் இடமை தடமாறு தென்னையில நீரில் மரமாக ஒன்று நான் தரமாயிரமாக. செங்கரையில் தலைவன் பசியார இன்றையிட தேனின் சுவையோர. செங்கரையில் தலைவன் பசியார இன்றையிட தேனின் சுவையோர. பங்கு பெற வரவா துணையாக.
ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஹா 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 கழியிருக்கும் மதுரையை வழிநாடு கடைப்பாரம் அடியில் இடமோடு ஒழியிருக்கும் நினைவில் உறவாடு உலகை மறந்து விளையாடு. கழியிருக்கும் மதுரையை வழிநாடு கடைப்பாரம் அடியில் இடமோடு ஒழியிருக்கும் நினைவில் உறவாடு உலகை மறந்து விளையாடு. விம்மி வரும் மழையில் நடைபோடு வந்திருக்கும் மனதை இடைபோடு. விம்மி வரும் மழையில் நடைபோடு வந்திருக்கும் மனதை இடைபோடு. வெள்ளியலை பெறலாம் குழிபோடு. விம்மி வரும் மழையில் நடைபோடு வந்திருக்கும் மனதை இடைபோடு. வெள்ளியலை பெறலாம் குழிபோடு. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் சுகம் சுகம். ஹா 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 ஹை. ஆசை தரும் பார்வையில் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஹா 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 ஹை. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். உண்மையிலேயே சிந்து பெறுகிறாங்க. உண்மையிலேயே சிந்து பைரவி. ஏற்கனவே இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு மார்க்கமா நல்லா அப்படி ரொம்ப பிரமாதம். போய் நல்ல எபிசோட் சூப்பரா வந்திருக்கு. யூடியூப்ல நம்ம நேயர்கள்லாம் பார்ப்பாங்க இடத்தால. ஆமா. உண்மையிலேயே இந்த ஒரு பாடல் எப்ப ஆரம்பிச்சு எப்ப போயிடுச்சு அப்படி அதாவது ஒரு குழந்தைய ஒரு பெரிய பொம்மை கடைக்குள்ள விட்டு அந்த குழந்தைக்கு பிடிச்ச பொம்மை எல்லா பொம்மையும் உனக்கு எப்படி எடுக்கும் எடுத்து வெளியில நினைச்சு ஐயோ எதை எடுக்க எதை கொண்டு ஓடி தெரியல அந்த புள்ள அப்படி பூரிப்புல நிற்கும். கடைசியில ஒரு பொம்மை எடுக்கும். அது மாதிரி இந்த ராகம் வந்து எந்த வாசிக்கார கொடுக்கும். அதாவது நல்லா இருக்கு அது கேட்க. மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா. இந்த ராகம் இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாமே சின்ன சொரம். அதெல்லாம் அப்ப ஒண்ணுதான் உங்கலாம். ஆமா. உனக்கு என்ன மேலே நின்றாய் ஓ நந்தலா. இது அதே மாதிரி இந்த உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ இன்பம் கண்டு பண்ணி விளையாடுவது ஏனோ. நிறைய பாட்டு இருக்கு. நாடி நரம்புகள் ரத்தம் சதையில கூட இசை கலந்திருந்தா தான் இப்படி கொடுக்க முடியும். சிறப்பு, மிக சிறப்பு. நாளும் உனை மறவாத இனிதான் வரும் வேண்டும் உறவாலும் உடலுயிரால் பிரியாத வரும் வேண்டும் பிடியோடு இவை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இடமானே இணையாழும் எஜமானே இணையாழும் எஜமானே இணையான இடமானே. இதெல்லாம் ஒரே அந்த ராகனா ஒரு காதல் கடிதம் பிரமாதம் பிரமாதம்.
இப்படி பாட்டு போய்கிட்டே இருக்கும். அதாவது அப்படியே அது அது அந்த அது வந்து சொல்ல முடியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் வார்த்தைகளே கிடைக்கல. நல்ல மிக சிறப்பாக இந்த பாடலை உங்களுக்கு வழங்கி கொண்டு போய் இத்தாலியன் கேக் ஷாப், ரேடியன்ஸ் ஐஎஸ் அகாடமி, முருகன் கோல்டு கவரிங், மகாத்மா காந்தி பள்ளி இணைந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இதயம் தொடும் இன்னிசை நேரலை நிகழ்ச்சியில் சடகு அவர்கள் அசத்தி போட்டிருக்கிறார். அடுத்து என்ன பாடல் கொடுத்து மகிழ்விக்கலாம் நேர்களை? ஒரு சின்ன பிரேக். ரைட் நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னைக்கு ரொம்ப பிரமாதம் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது சடகோபுணம்பின் தலைமையில் தளவாத்திய கலைஞர் ராகவன், தங்க ராஜேஷ், கீபோர்டு கலைஞன் இவர்களோடு இணைந்து இசைக்கு முத்தையாவும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நாங்கள் வெளிப்படுத்தி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாடலும் இன்று புது வகை அனுபவங்கள். பாடல் பழைய பாடல்களாக இருந்தாலும் புது புது அனுபவங்கள் பூத்திருக்கிறது. புன்னகையோடு நம்பியினுடைய அந்த திருவிளையாடல் தான் இன்னைக்கு எல்லாமே மிக பிரமாதமா இருக்கு. பிரசன்டேஷன் இன்னைக்கு சூப்பர், ரொம்ப பிரமாதம். மனைவி இருக்கான எப்படி இருக்காது ரெண்டாவது விஷயம். அம்மா உன்னை மிஞ்சி யாரும் கிடையாது, 1000ல் ஒருத்தி நீ அப்படி சொல்லிடணும். 1000ல் ஒருத்தி. ஆமா, அதாவது முடி கிடக்கும், அடுத்த முடி விடாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா என்ன செய்யணும்னா அதுல முடிவு போட்டிருக்க அப்படி அப்படி சொல்லக்கூடாது. அம்மா இதுல முடி கிடக்கு, அது உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், நீ ரொம்ப அழகா இருந்திருக்கணும். இல்ல இல்ல இந்த தட்டில் இருந்தாலும் அழகுதான் அப்படின்னா முடிய போட்டிருக்கேன் என்ன நாசுக்கா புதுசு புதுசுன்னு சொல்றான் அப்படின்ட்டு. காப்பியில சர்க்கரை அதிகமா போட்டாங்களா அவங்க? அப்போ அவர் சொன்னாங்களா சர்க்கரை சீனியா அதிகமா போட்டாங்களாம். சரி, அப்போ அதுல ஒரு எறும்பு விழுந்து இறந்து கிடக்கு. உடனே சராசரி மனிதன்னா காப்பியா போட்டிருக்க உள்ள எறும்பு சேர்த்து கிடக்கும் சண்டை போடுவானா? ஆனா உங்களை மாதிரி அந்த ஒரு பக்குவம் உள்ள மனிதன் தெரியுமா, உன் காப்பிக்கு ஒரு எறும்பு தன் உயிரையே கொடுத்திருக்கிறது, அவ்வளவு டேஸ்டா நீ காப்பி போட்டிருக்க அப்படின்னு சொன்னாரு. அந்த நம்ம பார்த்துச்சா ஐயோ அப்படின்னு. அதனால கண்ணே உன் காப்பி ரொம்ப ருசின்னு கட்டெரும்பு தெரிஞ்சிருச்சு. அத சொன்ன அதுக்கு இப்போ யாராவது நம்ம மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லையா மாடு மாதிரி மிதிச்சுன்னா அவங்க சண்டைக்கு வந்துருவான். பார்த்தா பசு மாதிரி இருக்கு இப்படி மிதிச்சிட்டீங்கன்னா சரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த வார்த்தையினுடைய அழுத்தம். ஆமா ஆமா நேர்களே, அதாவது கரையை சென்றடைய நல்ல படகு மட்டும் தேவைப்படுவதில்லை, நல்ல துடுப்பும் தான் தேவை. நம் வாழ்வில் துடுப்பாக சில சாதாரண மனிதர்கள் கூட இருப்பார்கள். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நட்புடன் வைத்துக் கொள்வோம். நல்லா இருக்கா? இது அடுத்த பாட்டு என்ன சொல்ல போறீங்க? வாங்க. சாதாரண மனிதர்கள் கைது விடுவாங்க, மிக அரிய மனிதர்கள் சாதாரண கைது விடுவாங்க. சாதாரணமா தெரியுவாங்க, ஆனா பெரிய பெரிய இருப்பாங்க. அது சொல்ல புரியுதா? அவங்கள பாக்கலாம். வாங்க பாட்டு வாங்க. அது அப்படித்தானே? பாட்டு வந்துருமா? என்ன பாட்டு போட போறீங்க? 1000ல் ஒருத்தி. 1000ல் ஒருத்தி. ஆமா ஆமா, அது உங்க மனைவியை பத்தி நீங்க பேச. மனைவி போகணும்ல. ஆமா, உங்க மனைவி உண்மையிலேயே நான் பாராட்டுகின்றேன். அவர்கள் உங்களுடைய அன்பு குழந்தைகள், உங்கள் அப்பா அம்மா கண்ணபுரம் மற்றும் ருக்மிணி அம்மாள். ஏன்னா அவங்கள இப்ப இந்த நிகழ்ச்சி துளசி நாச்சியார் அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. இது போக நமது நேயர்கள் நிறைய ரசிச்சு கொடுக்காங்க. அதனால இந்த பாடல் வந்து இவர் பாடுறது இவர் மட்டும் பாடல, இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் தன் மனைவியை மனதில் நினைத்து இந்த பாடலை ரசிக்கும்போது நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உடனே போடுங்க. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, வழக்கத்திலே குமரியம்மா, பார்வையிலே குமரியம்மா, வழக்கத்திலே குழந்தையம்மா. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. பாலிலும் வெண்மை, பனியிலும் வெண்மை,
ஒளியில அதாவது நில ஒளியில ஒரு படகு மட்டும் மெதுவா நீந்தி போனா எப்படி ஒரு இதமான சூழல். இதே பாட்டு தான் எடுத்ததா அன்னக்கிளை சொன்ன மொழியோ அன்னக்கிளை தன்ன மொழி என்ன மொழியோ இந்த பாட்டு அதான் நல்லா இருக்கு. இதே மாதிரி நிறைய ஏதோ வருது மாதிரி நிறைய அப்படி ஏதாவது கிடைக்குமா இருக்கு. சரி, ஓகே, ரைட். பரவாயில்ல. இதே தொடர் இன்னிசை நேரல் நிகழ்ச்சியில் சடங்குடைய நிறைவு பாடலாக அடுத்த பாடலை கொண்டு வந்து உண்மை மகிழ்வித்திருக்கிறதா? என்ன பாடல்? இந்த அறிவராசனை வந்து போடுங்க. அறிவராசனை வந்து எத்தனோட பாடினாலும் சளிக்க எப்போ கேட்டாலும் பாடலையா அதுக்கு மகாராஜா பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆமா, உடனே வாங்க. இல்ல சரிவா பண்ணி சார் வாசிக்கணும். வாங்க. இந்த ராகம் வந்து சர்வகாலிக, இந்த ராக பேர் மத்தியமாவதி. சொல்லுங்க. மத்தியமாவதி ராகம் மிக அருமையான ராகம். சர்வகாலிக தோஷ ராகம்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது நுணுக்கமான விடயம். மியூசிக்ல பிஹெச்டி எல்லாம் படிப்பாங்களா, எம்ஏ படிக்கக்கூடியவங்க அதை கற்றுக்கக்கூடிய விஷயம் தான். அதை நான் சொல்றேன். இந்த மத்தியமாவதி ராகத்துல வந்து சர்வகாலிக தோஷித ராகம். எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து இந்த ராகத்தை இப்பதான் பாடணும்னு இருக்கு. அதிகாலையில பூபாலம் தான் பாடணுமாங்க. கதிரவனை பார்த்து பொழுது புலர்ந்ததுன்னு ஆரம்பிக்கும். அப்போ அந்த பூபால ராகம் தான் படிக்கணும். உச்சி வேலை வந்து சாரங்கா, மாலை நேரத்தில் வந்து நீலாம்பரி ராகம் உனக்காகத்தான் நீலா அப்படிமா. அந்த பொழுதுக்கு தகுந்த ஆமா, அந்தந்த ராகத்துக்கு அந்தந்த ராகம் தான் பாடணும்னு இருக்கு. இப்படி இந்த ராகத்தை தான் பாட முடியாது. காலைல திடீர்னு 10 மணிக்கு பூபாலம் படிக்க வேண்டியிருக்கும், உடனே தப்பாயிடும். ஆனா அந்த காலத்துல நெறிய வச்சு பாடினாங்க. இப்போ மாட்டிக்கிற நிகழ்ச்சி நடத்தாங்கன்னா நெறிமுறை ஷெடியூல் உண்டு. அந்த ஷெடியூல் படி தான் நடக்கும். அதே போல இப்போ மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இசையில மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் எல்லாம் பாடிட்டாங்க, பரவாயில்ல. கச்சேரி முடிக்கும் போது இந்த மத்தியமாவதி ராகம் பாடிட்டோம்னா என்ன ஆகும், அந்த தோஷம்லாம் நீங்கிடும். உடனே வாங்கலாம். அந்த அதான் விஷயம். பரவாயில்லையா? ஹரிவராசனம் விஸ்வமோதனம் ஹரிததேஸ்வரம் ஆராத்யவாதிரம். ஹரிவராசனம் விஸ்வமோதனம் ஹரிததேஸ்வரம் ஆராத்யவாதிரம். ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா 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 சுவாமி சரணமையப்பா.
கிளப்பிற்கு சடங்கு நம்பி வழங்கி நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்று சிறப்பித்திருக்கிறார். இத்தாலியன் கேக் ஷாப் ரேடியஸ் அகாடமி முருகன் கோல்டு கவரிங் மகாத்மா காந்தி பள்ளி இணைந்து வழங்கிய இதயம் தொடும் இன்னிசை நேரடி நிகழ்ச்சி இத்துடன் இன்று நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை 7 மணி முதல் 8 மணி வரை தொலைக்காட்சியில் கண்டு ரசிக்கலாம். உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையாவுடன் அடுத்த வாரம் 25வது எபிசோடில் உங்களை இது ஒரு தொலைக்காட்சியுடைய இணைய தயாரிப்பு. அனைத்து நேயர்களுக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும், இறைவனின் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம் நேயர்களே. வணக்கம். முருகன் கோல்டு கவரிங் அனைத்து கோவில் சாமான்களும் கிடைக்கும். நெல்லையப்பரின் நேரடி அருள் பெற்று ஆலயங்களை ஐஸ்வர்யமாக்கும் தரமான அனைத்து கோவில் சாமான்களும் தலைமுறையாக விற்பனை செய்யும் மிக நல்ல நிறுவனம். அனைத்து வித கொலு பொம்மைகள் பல ரகங்களில் கிடைக்கிறது. முருகன் கோல்டு கவரிங் எண் 101 டி சுவாமி சன்னதி, திருநெல்வேலி டவுன். செல் 999942625880. இத்தாலியன் கேக் ஷாப் இது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாகும். தென்னகத்தில் 39 கிளைகளுடன் மக்களுக்கு மகிழ்வான சூழலில் விதவிதமான ஸ்நாக்ஸ் மற்றும் உயர் ரக உணவு வகைகளை வழங்கி வரும் நம்பர் 1 ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். விதவிதமான கேக் வகைகள், விதவிதமான சாக்லேட் வகைகள், விதவிதமான உயர் ரக ஸ்நாக்ஸ் அத்தனையும் அழகழகாக வகைகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். நாவில் சுவையூட்டி மனதெல்லாம் மறக்காத சுவை அனுபவத்தை அள்ளித்தரும் கேக் ஷாப் இத்தாலியன் கேக் ஷாப். எங்களிடம் பீஸா, வெஜ்ஜி நான்-வெஜ்ஜி, பர்கர் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சாண்ட்விச் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப் ரோல்ஸ் நான்-வெஜ்ஜி வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பாஸ்தா வெஜ்ஜி, பாஸ்தா நான்-வெஜ்ஜி, நூடுல்ஸ், கிரில் சிக்கன் ஷவர்மா, ரோஸ்டட் சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், மாக்டைல்ஸ், ஃபலூடா, லஸ்ஸி, ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ், சாலட்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ். அனைத்து சிறிய பெரிய ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது. சுப நிகழ்ச்சிகளின் மகிழ்வான தருணங்களில் எங்கள் சுவையான கேக் மற்றும் உணவு வகைகள். இத்தாலியன் கேக் ஷாப், நீதிமன்றம் எதிரில், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9677504445 9442972960. சாதனையாளர்களின் சங்கமம் ரேடியன்ட் ஐஏஎஸ் அகாடமி உயர்தரமான பயிற்சி மையம். ரிசல்ட் ஓரியன்டட் இன்டென்சிவ் கோச்சிங் பை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ். டிஎன்பிஎஸ்சி, பேங்க், போலீஸ், டிஇடி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி ஆகிய தேர்வுகளுக்கு உயர்தரமான பயிற்சி அளிக்கப்படுகிறது. 11A போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரீட், பாளையம் கோட்டை, திருநெல்வேலி. செல் 9489520330 9489511440.